ஹாய் வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல். இன்றைக்கி தன்யாக்கு என்ன ஃபுட் கொடுக்க போகிறோன்னு பார்க்கலாம். பீட்ரூட் சாதம் தான் கொடுக்க போகிறோம். பீட்ரூட் வந்து நான் துருவி எடுத்துக்கிட்டேன். எப்பயுமே நாங்கள் சாப்பிடும்போது பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணுவோம். அது துருவி எடுத்துக்கிட்டேன். வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, பின்ன வந்துட்டு கொத்தமல்லி, உப்பு எடுத்திருக்கோம். நான் வந்து மிளகாய் போட மாட்டேன், மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். உப்பு அவ்வளோதான். கடுகு கொஞ்சம் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்டாண்டில் வச்சு தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் கிராஸாக அப்படி இப்படி தெரியுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் பாப்பாவுக்கு. வெயில்னால நான் இப்போ நல்லெண்ணெய் தான் கொடுக்குறேன். நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டேன். கருவேப்பிலை கொஞ்சம் சூடானதுமே வெங்காயம் போட்டுக்கிட்டேன். நான் இந்தளவு பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் எடுக்கல. ஏன்னா அவளுக்கு சாப்பாடுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் லேட் பண்ணிவிட்டேன். அதனால் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். அது கொஞ்சம் வதங்கறக்கு விட்டுக்கலாம். வதங்குனதுக்கப்புறம் பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு வந்து நான் 3 பூண்டு சின்ன சின்ன பல்லாக 3 பல் எடுத்திருக்கேன். பூண்டும் நல்லா வதங்க விட்டுக்கலாம். ப்ரௌனிஷாக எல்லாமே நல்லா ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்ட பிறகு நம்ம வந்து பீட்ரூட்டு, நான் ஒரு முழு பீட்ரூட் எடுத்திருக்கேன். சின்ன சைஸில் ஒரு முழு பீட்ரூட் எடுத்திருக்கேன். சாப்பாடு கம்மியாக எடுத்திருக்கேன். அவள் சாப்பிட்டுக்கிட்டா. நீங்களும் இந்த மாதிரி கொடுங்க. பீட்ரூட் ஃபுல்லாக துருவினனால சீக்கிரம் வதங்கிரும். அதை நல்லா லைட்டாக கிண்டி விட்டோன்னே வதங்கிருச்சு. இன்னும் லைட்டாக வதங்குனதுக்கப்புறம் அடுத்து நம்ம கஞ்சி தண்ணி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வதங்க விட்டுட்டு நான் மிளகுத்தூள் போட்டுட்டேன். மிளகுத்தூள் ஏன் நான் பச்சை மிளகா போடுறது இல்லைன்னா, நான் பச்சை மிளகா போடும்போதெல்லாம் அவ்வளோ விரும்பி சாப்பிட்றதில்ல. மிளகுத்தூள் போட்டால் சாப்பிட்டுக்கிறா. மிளகு, சீரகம், மிளகு முழுசாக போட்டால் நம்ம கடையும் போது கடையாது. அதனால் மிளகுத்தூள் எடுத்துக்கிறேன். சீரகமும் போட்டுட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இது ஒரு 2 நிமிஷம் வதங்க விட்டுக்கலாம். வதங்க விட்டுட்டு நம்ம கஞ்சி தண்ணி அப்போ சூடாக செஞ்ச கஞ்சி இருக்குல்ல, சாப்பாடு இருக்குல்ல, அந்த தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஏன் ரைஸ் போடுறது இல்லைன்னா, ரைஸ் போடும்போது நம்ம வந்து இப்போ மென்று சாப்பிட்ற அளவுக்கெல்லாம் பல் இல்லை. நம்ம வந்து ஒரு அடி மிக்சியில் அடித்தோ இல்லைன்னா கடைஞ்சி தான் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால தான் நான் சாப்பாடு வேக வச்சது போடும்போது நமக்கு அடுத்து எந்த ஒரு வேலையும் இருக்காது. நமக்கு இது ஒரே வேலையாக முடிஞ்சிடும். அந்த கஞ்சி தண்ணியும் இதில் ஊற்றும்போது சத்து எதுவும் வெளியே போகாது இல்லையா. கஞ்சி தண்ணி ஊற்றிட்டு நான் கொத்தமல்லி போட்டுக்கிட்டேன். கொத்தமல்லி போட்டுக்கிட்டு இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்து இப்படி பொங்குற மாதிரி வரும். பொங்குற மாதிரி வரும்போது நம்ம வேக வச்ச ரைஸ் போட்டுக்கலாம். உப்பு மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி ரைஸில் உப்பு போடுறதுனால நான் ஒரு துளி தான் உப்பு போட்டுக்குவேன். நீங்கள் உங்கள் குழந்தை எந்த அளவுக்கு சாப்பிடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு பீட்ரூட் ரொம்ப ரொம்ப நல்லது. நான் ஆல்ரெடி ஒரு தடவை பீட்ரூட் கேரட் வச்சு சாப்பாடு செஞ்சு கொடுத்துருக்கேன். இப்போ பீட்ரூட் மட்டும் வச்சு செஞ்சு கொடுக்குறேன். நீங்கள் அது வேறு மாதிரி ரைஸ் தான் போட்டேன். இப்போ வந்து சாப்பாடு வேக வச்சே போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஒரு 3 விசில் விட்டுட்டு பாப்பாவுக்கு எடுத்து கடைஞ்சி கொடுத்துட்டேன். இதில் கொஞ்சம் வாட்டர் இருந்துச்சு. ஒரு 2 நிமிஷம் மறுபடியும் அடுப்பு பற்ற வச்சோன்னே இந்த வாட்டர் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. இதை தான் பாப்பாவுக்கு நல்லா கடைஞ்சி கொடுத்துருக்கேன். 8 மாத குழந்தைக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம். 8 மாத குழந்தைக்கு ஒரு வேளை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா மிளகுத்தூள் கம்மி பண்ணிக்கோங்க. மிக்சியில் அடித்து கொடுங்க. தேங்க்யூ.